ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் திரும்ப ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் அந்த தேங்காய் திரும்பவும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி திரும்ப ஒரு கப்பு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி அதை நல்லா வடிகட்டிக்கிட்டே அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ கப்பு தேங்காய் பால் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு மொத்தமாக 2 கப்பில் தேங்காய் பால் கிடச்சிச்சு. இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் 2 கப்பு தேங்காய் பாலில் 1.5 கப்பு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கப்பு தனியாக வச்சுக்கோங்க, அது கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்பு தேங்காய் பாலுக்கு ஒரு அரை கப்பு போல் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலில் அந்த வெல்லத்தை கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொதிக்க விட வேண்டாம், கொதிக்க விட்டால் தெரிஞ்சிரும். நம்ம மிச்சம் வச்சுருக்க அரை கப்பு தேங்காய் பாலில் நான் 6 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தூசு எது இருந்தாலும் நம்மளுக்கு வெளியே வந்துடும். இன்னும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கூட 3 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கனால உடனே இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கலரிட்டே இருங்க. நான் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்படுற எந்த ஷேப்லனாலும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம், வெளியில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிட்டு. இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.